எல்லாம் கூப்பிட்ற ஆடிஷன்ஸ்க்குலாம் போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணி ஓகே இது போனால் நம்மளுக்கு எதாவது செட் ஆகுமா, ஏன்னா அது நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்துருமா, இங்கே ஆடிஷன் இருக்குது, இங்கே வந்துருமா, அங்கே ஆடிஷன் இருக்குது, இது பண்ணுமா, கேள்வியே கேட்க முடியாத நிலைமையில நான் வந்து தள்ளப்பட்டேன். ஓகே, என்ன படம் சார் அப்படின்னா, நீ என்ன பெரிய ஹீரோயினா, எதுக்கு நீ கேள்வி கேட்குற, இந்த மாதிரியான கேள்விகள். அதுதான் அந்த மாதிரிலாம். பெரிய ஆளா எப்படி, நம்ம ஒரு இடத்துக்கு செலவு பண்ணி போகிறோம், நம்ம டைம் கொடுக்குறோம், நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு. அப்போல்லாம் வந்து இப்போலாச்சும் கேப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் வந்து ஸ்கூட்டி எடுக்கணும், இல்லைனா வந்து யாருக்கிட்டையாச்சும் லிஃப்ட் கேட்கணும், இல்லைனா பஸ்ஸில் வரணும், இப்படி தான் என்னோட ஜேர்னி ஃபுல்லாகவே இருந்துச்சு. ரொம்ப லாங். நான் வந்து வந்துட்டு போகிறது, வண்டி இல்லை போகிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம் இருக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது, நம்மளை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க, இங்கே எங்கே வேணாலும் உடனே வந்துடும் இந்த பொண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்களோ, ஓகே டன், அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டான ப்ரொடக்ஷன், கரெக்டான ஒரு டீம் இருக்கா, என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்டாலும் ஆமாம் சார் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி நான் பேச ஆரம்பித்தேன்.